வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ், சைட் வேர்ட்ஸ், ட்ரிக்கி வேர்ட்ஸ், இர்ரெகுலர் வேர்ட்ஸ், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் நிறைய பேருக்கு இது எல்லாமே சேமா இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறையவே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். அந்த டேர்ம்லேருந்தே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்குற வேர்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காமனான வேர்ட்ஸ். இப்போ குழந்தைங்க ஒரு சென்டென்ஸ் படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்டோரி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் ஒரு சென்டென்ஸில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னாலே தெரியும், ஃபர்ஸ்ட் 100 ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு 100 வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க ஈஸியாக ஒரு ஸ்டோரி புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸில் சில வேர்ட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். அதாவது நம்ம சவுண்ட்ஸ் வச்சு படிக்க முடியாது. பட் சில வேர்ட்ஸ் ஈவன் சவுண்ட்ஸ் வச்சே படிக்கிற மாதிரியான வேர்ட்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிக் அப்படின்ற வேர்ட் எடுத்துக்கலாம். B-I-G, பிக். இந்த வேர்டில் நம்ம சவுண்ட்ஸ் அப்ளை பண்ணாலே கரெக்டாக நம்ம படிச்சிடலாம். பட் ஸ்டில் இதை ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் எல்லாமே டீகோடபிள் வேர்ட்ஸாக இருக்காது. சில வேர்ட்ஸ் டீகோட் பண்ணி படிக்கலாம், சில வேர்ட்ஸ் இர்ரெகுலராக சவுண்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, மீ, பி, டு, த, இஸ், டு, இன்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வரும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்லேயும் காமனாக வந்துடும். அதே மாதிரி பிகினிங் ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ரொம்ப ஏர்லி ரீடர்ஸ் இப்போ ஒரு சென்டென்ஸ் வச்சு இருக்கிற ஸ்டோரி புக்ஸ் படிக்கும் போதும் நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது சைட் வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் சைட் வேர்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிடைக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேர்ட்ஸுமே நீங்கள் டீகோட் பண்ணி படிக்க முடியாது. அதாவது சவுண்ட்ஸ் வச்சு நீங்கள் அந்த வேர்டை படிக்க முடியாது. எல்லாமே இர்ரெகுலராக இருக்கும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த சைட் வேர்ட்ஸ்க்கு இன்னொரு நேமும் நம்ம சொல்லலாம், அதுதான் ட்ரிக்கி வேர்ட்ஸ் ஆர் இர்ரெகுலர் வேர்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அப்ளை பண்ணி நம்ம படிக்க முடியாது. எல்லா வேர்ட்ஸுமே நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சைட் வேர்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா செட். இந்த வேர்டில் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா SAID. இதில் ஈயோட சவுண்ட் ஏ, அந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும். பட் ஆனால் அங்கே ஈ இல்லை. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸில் டீகோடபிள் வேர்ட்ஸும் இருக்கும், நம்ம பை சைட் படிக்கிற வேர்ட்ஸும் இருக்கும். ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ். சைட் வேர்ட்ஸில் எல்லாமே நம்ம பை சைட் மெமரைஸ் பண்ணி தான் படிக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.